போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி எங்கள் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எங்கள் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், கரங்களை தட்டி பல்லம் எல்லாரும் உற்சாகமாக போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. வருகின்ற நவம்பர் 23 ஞாயிறு மாலை 6:30 மணி அளவில் நமது உஸ்னா டவர் திருச்சபையில் வைத்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு செய்தியாளர் நமது போதகர் டேனியல் ஆஸ்வான் அவர்கள் உங்களுக்காக விடுதலையின் நற்செய்தியை அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். உஸ்னா டவர் யூடியூப் சேனலில் இது நேரடியாக ஒளிபரப்பப்படும். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்தை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் சொன்ன ஒரு ஓமை இன்னைக்கு நம்ம வாசிக்க இருக்கிறோம். மத்தேயு 18வது அதிகாரம் 23 27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்போம். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். போதும். இன்னைக்கு பார்க்கும் பொழுது தேவாதி தேவனை ஒரு விதமான கோணத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 23வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்குது. கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ராஜா, இதான் என்னுடைய தலைப்பு. செய்தியின் தலைப்பு என்னது? கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது. கணக்கே இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஆசை.
கணக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், கணக்கு வைத்திருப்பது ரொம்ப கஷ்டம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் கரெக்டாக அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, நம்மிடத்தில் அவ்வப்போது நம்ம சரியாக கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக கதைகளை ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் என்னுடைய கவனத்தை ஈர்த்த 3 கதைகளை இன்றைக்கி உங்கள் முன்னால் வைக்க போகிறேன். 3 கதையிலையும் தேவாதி தேவன் கணக்கு கேட்குற ராஜாவாக இருக்கிறார். நமக்கு மேலே ஒருத்தர் கணக்கு கேட்குற ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்ம கையில் சில காரியங்களை கொடுத்துருக்கிறார். அந்த காரியங்களை நம்ம சரிகிற ஆளுகை செய்து, இல்லைன்னா கண்காணித்து, இல்லைன்னா அதை ஒழுங்காக செலவு பண்ணி அவர் எதிர்பார்க்குற பிரதிபலனை அவருக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இதை பார்ப்பதற்கு முன்பாக நம்மிடத்துல கணக்கு கேட்குற தேவன் அவர் கணக்கு வச்சிருக்கிறவரா என்று சொல்லி நம்ம பார்க்கணும். தேவனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பல காரியங்களை தெளிவாக ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். முக்கியமாக என்ன பதிவு பண்ணி வச்சிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 20 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷம். நம்மகிட்ட கணக்கு எதிர்பார்க்கிற தேவன் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பேரையும் கணக்கில் எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, தேவனை பொறுத்த மட்டும் அவர் செய்யாத ஒன்றை நம்மை செய்ய எதிர்பார்க்க மாட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் எழுதி பழகி நம்ம வேலை செய்யணும். நிறைய பேருக்கு பாருங்கள், எழுதுறது, கணக்கு போடுறது, இல்லைன்னா எவ்வளவு முதல்ல செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் எடுக்கிறது, இந்த பழக்கமே நிறைய நேரம் நமக்கு வரமாட்டேங்க. அதனால தான் பாருங்கள், ஓரளவுக்கு மேலே வளர முடியல. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இதுக்கு எவ்வளோ செலவாகும், இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எழுதி கொஞ்சம் ஆலோசனை பண்ணி திட்டமிட்டு வாழ்ந்து பழகினால் முடிஞ்ச பின்பு நம்ம என்ன செய்திருக்கிறோம், எவ்வளோ லாபம் வந்திருக்கு, இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, இதெல்லாம் நமக்கு நல்லா புரிந்து கொள்ளும். தேவனை பொறுத்த மட்டில் முதலாவது அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரால் வாங்கப்பட்டவருடைய பெயர்களை கணக்கில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே நம்ம கற்பந்தரிப்பதற்கு ஆண்டவர் செய்து தாயின் வயிற்றில் நம்ம உருவேற்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு புக்கு வச்சிருக்கிறார். 139வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 15வது வசனத்தில், நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகளுக்கு மறைவாய் இருக்கவில்லை. 16வது வசனத்தில், என் கருவை உடைய கண்கள் கண்டது, என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உடைய புஸ்தகத்தில் இருக்கிறது. என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கார் பாருங்க. நம்ம ஒவ்வொரு குழந்தை, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுடைய வளர்ச்சியை அவர் கணக்கு போட்டு கரெக்டாக அவர் மானிட்டர் பண்ணிட்டு வர்றார், எந்த குறையும் இல்லாமல். இன்னொரு முக்கியமான ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். சங்கீதம் 56வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பார்க்கும்போது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்ம விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். சில நேரம் ஆண்டவருக்காக பல இடத்துக்கு போயிட்டு வரோம், ஒருத்தர் நம்ம அங்கீகரிக்கலை அப்படின்னு ஒருவேளை மனசில் யோசிக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் அதை எல்லாத்தையும் எண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக விடுகிற ஒவ்வொரு கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிறாருங்க. இன்னும் 2 காரியங்கள் அவர் கணக்கில் வைக்கிறதுல என் கவனத்தை ஈர்த்த 2 காரியங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 16, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர் முன்பாக கணக்கு வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிற பேச்சு, நம்ம பேச்சை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மத்தேயு 12:36 நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு எதுக்கெல்லாம் கணக்கு பார்க்குறாரு பாருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லாதவங்களை பற்றி பேசுறது, பொய்யானது பேசுறது, கோல் சொல்கிறது. சில நேரம் இடக்குக்காக, சும்மா ஜோக்குக்காக சொன்னேன்,
ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது வரும். ஆனால் அதே சமயத்தில் தேவ பிள்ளைகள் கூடி சில காரியங்களை ஆண்டவருக்காக ஆலோசித்து ஜெபித்து பேசி பாரப்பட்டு சிலர் ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து கேட்டு அறிந்து விசாரித்து இதெல்லாம் கூட ஆண்டவர் கணக்கில் எழுதிக்கிட்டு இருக்கிறார். பேச்சை மாத்திரம் அவர் கணக்கில் வைக்கிறதில்ல. நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது எபிரேயர் 6வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தால் 10வது வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். ஏனெனில் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி. அப்படி என்னன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியை, கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு கிரியை, அதை அவர் நோட் பண்ணி கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்முடைய தேவன் லேசானவர் இல்லை. இன்றைக்கி தான் பாருங்கள் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஹார்ட் டிஸ்க்கு, கம்ப்யூட்டர், மெமரி கார்டு, இன்னும் என்னென்னமோலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை பொறுத்த மட்டும் நம்ம பிறப்பதுக்கு முன்னாலே நமக்கு ஒரு ஃபைல் போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இன்னைக்கு வங்கி கணக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். பரலோகத்தில் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் நமக்கு இருக்கணும். இங்கே நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு பரலோகத்தில் அங்கே ஒரு பிரதிபலன் சேர்க்கப்பட்டு வருது. இதெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் கணக்கு மெயின்டைன் பண்ணுறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்முடைய எல்லா காரியங்களும் எழுதி ஒரு நோட் புக்கு போட்டு மாத வரவு செலவு எழுதி பழகுங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இதுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு எழுதி பழகுங்க. முடிந்த பின்பு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பாருங்கள். எதையாவது குறை நம்ம சைடில் மாற்றிக்கினா மாற்றிக்கொள்ளுங்க. இதெல்லாம் நம்ம செய்யணும். நடைமுறையாக இது பார்க்க வேண்டிய காரியம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இவ்வளோ காரியங்களை ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கேன். நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், இதில் இவ்வளோ இருக்குது. ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான காரியத்தை ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். அதை பார்க்காம நம்ம போக முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 25-26 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. மனுஷ ஜாதியாகிய சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவருடைய குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கார். அதில் இதெல்லாம் கணக்கு போட்டு ரெடி பண்ணி மானிட்டர் பண்ணிக்கிட்டே வர்றார். ஒருத்தரும் தப்ப முடியாது. என்னைக்கு உள்ளே வரணும், எவ்வளோ நாள் இருக்கணும், எந்த ஏரியாவில் இருக்கணும், அதெல்லாத்தையும் கூட ஆண்டவர் குறித்து, என்னைக்கு வெளியே போகணும் முக்கியமாக அதையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த நாள் வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாக நம்ம வாழணும். ஆனால் இன்னைக்கு இப்போ தான் முக்கியமான செய்தியின் பகுதிக்கு வருகிறோம். 3 கதைகளை சொல்லி நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். இந்த முதல் கதையில் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் வரப்போகிறது, அவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட போகிறோம். இதுக்கு ஆதாரம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இப்படி கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற ஒரு கூட்டம் யாருக்கு முன்பாக? கணக்கு பார்க்க உட்கார்ந்திருக்கிற ராஜாவுக்கு முன்பாக. ஆனால் அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிற கருத்து என்னென்னா, கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால். கடன் வாங்கியிருக்கிறான், 10,000 தாலந்து கடன் வாங்கியிருக்கிறான். திரும்பி செலுத்துவதற்கு நிர்வாகம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்த பரிசுத்தமோ, அவர் எதிர்பார்த்த உண்மையோ, இல்லைன்றால் ஒரு நீதியோ இல்லாத ஒரு நிலைமையில், அவருக்கு முன்னால் நிற்க தகுதி இல்லாத ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. இந்த முதல் ஓமையில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், தகுதியற்றவர்களாகிய நம்முடைய கடன்களை மன்னிக்கிற ராஜா, கணக்கு பார்க்குற ராஜா. அவர் கொடூரமாக கணக்கு பார்க்குறவர் இல்லை. நிறைய நேரம் பார்க்கும் பொழுது, அவருக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது அவர் கேட்குற எதிர்பார்ப்பு இல்லை,
ஆனால் இந்த வேலைக்காரனிடத்தில் ஒரு நல்ல காரியத்தை பார்க்கிறோம். 26வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் செலுத்துகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். இன்னைக்கு கணக்கு பார்க்குற ராஜாவுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தணும். ஆண்டவரே என்னை மன்னித்தரலும், என் குறைகளை மன்னியும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மன்னிக்கிற ஒரு ராஜாவாக அவர் இருக்கிறார். ஆனால் நம்ம மற்றவங்கள பற்றி வைத்திருக்கிற எதிர்பார்ப்போ சில நேரம் அளவுக்கு மீறின எதிர்பார்ப்பார். நாமே சில நேரம் தேவனுக்கு அப்படி செய்ய முடியலையே, மற்றவன் நமக்கு செய்யணும், இல்லை மற்றவன் நம்ம சொல்கிறது கேட்டு ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது என்ன நியாயம்? அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட மன்னிப்பை பிறருக்கு தாராளமாய் வழங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதான் அந்த முதல் கதையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம். ரெண்டாவது ஒரு கதை, லூக்கா 16வது அதிகாரம் 1-13 வரைக்கும் இந்த போதனை இருக்கு. ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, உக்கிரான கணக்கை ஒப்புவி அப்படின்றார். இனி நீ எனக்கு உக்கிரானக்காரனா இருக்கக்கூடாது என்றான். இதில் பார்க்கும் பொழுது எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுவதாக எஜமானுக்கு என்ன செய்தது? கேள்வி. யாரை போய் வத்தி வச்சுட்டாங்களா, இல்லை கோல் சொல்லிட்டாங்களா, எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எஜமானுடைய ஆஸ்தி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் நம்மை வைத்திருக்க அந்த ஸ்தானத்தை தவறாக பயன்படுத்துகிற நிலைமை. இதில் ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம், இப்படி அநியாயமாக நடந்த உக்கிரானக்காரன் தம்மை தப்பித்துக் கொள்வதற்கு கொஞ்சம் ஞானமாய் நடந்தான், அதை தான் முக்கியப்படுத்தி பேசினார். ஆனாலும் இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு கணக்கு கேட்க தான் போகிறார். ஒவ்வொருவருக்கும் அநேக ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். நிறைய நேரம் பாருங்கள், கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுப்பார், ஆனால் சரியாக வேலைக்கே போக மாட்டான், கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யவே மாட்டான். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையோடு கொண்டு போய் ஒரு மனுஷனை, ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், மிக முக்கியமாக குடும்ப பொறுப்புகள், நம்மை நம்பி ஒரு மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கவனமாக கண்ணும் கருத்துமாக நம்ம காத்து நடத்த வேண்டும். இந்த உக்கிரானக்காரனை பற்றி சொல்லப்பட்ட எஜமானுடைய ஆஸ்தி, நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்த எல்லாமே ஒரு சின்ன ஒரு மூச்சிலிருந்து இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் யாருடையவைகள்? அவருடையவைகள். அவரிடத்துலேருந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்கிறார். அதை நாம் அவருக்காக நிர்வகித்து நல்ல உக்கிரானக்காரனாக நாம் இருக்க வேண்டும். உக்கிரானக்காரன்னா மேனேஜர். நம்ம ஒவ்வொருடைய விசேஷமாக குடும்ப தலைவர்கள், நம்ம ஒவ்வொருடைய பொறுப்பு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கண்காணிக்கிற, இல்லை என்றால் நிர்வகிக்கிற ஒரு மேனேஜர் போஸ்டில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை திருமணத்துக்குள்ளே நடத்தி நல்ல மனைவியை கொடுத்த பொழுது அன்போடு காத்து நம்மளால் இயன்றதை செய்து நல்ல குடும்ப வாழ்க்கையை நடத்தி அந்த குடும்பத்தை கட்டி காத்த ஒரு நாள் வரும்போது இயேசு கிறிஸ்து வரும்போது குடும்பமாக மேலே போகணும். ரெண்டாவது கதையில் நம்ம கற்றுக்கொள்கிற என்ன காரியம் என்றால், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வராத விதத்தில் எல்லாம், அவருக்கு வருத்தம் கொண்டு வரக்கூடிய விதத்தில், அவர் ராஜ்யத்துக்கு தூசணம் வரக்கூடிய விதத்தில் நடந்தால் இதுக்கு ஒரு கணக்கு ஒரு நாள் ஒப்புவிக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. மிக முக்கியமாக எஜமான் நம்ம கையில் கொடுத்திருக்கிற பொருளாதார ஆசீர்வாதங்கள், அல்லேலூயா, இதை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இந்த கதையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இது முடிவில் சொல்கிறாரு, 11, 12, 13 வசனத்தில், அநீதியான உலக பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால், இதில் கணக்கில் மிக முக்கியமான கணக்கு ஃபினான்சியல், இல்லைன்னா பொருளாதார கையாளுதல். ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்குற சம்பளமாக இருக்குது, மாத சம்பளம் ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்குற முன்பணத்தை போல, அதை வைத்து நம்ம வாழணும், அதை வைத்து தேவ ராஜ்யத்துக்கு நம்ம பயனுள்ளவர்களாக இருக்கணும். தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்லுகிறார், 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, எல்லாம் யாரால் உண்டாயிற்று? உம்மால் உண்டாயிற்று. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். சில பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்சியல்
ஹேண்ட்லிங், பொருளாதார பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப வீக். மாதந்தோறும் வர்ற சம்பளத்தில் ஒரு நயா பைசா சேமிப்பே கிடையாது. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சாச்சு, பேங்க்கில் 1000 ரூபாய்க்கு வழி இருக்காது. ஒரு நாள் கணக்கு கேட்பாருங்க. ஏன்னா அது அவருடைய ஆஸ்தி. நம்ம வேலை செய்யும்போது நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை கொடுப்பான். இதுல 3வது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். நீங்க பாருங்க, இந்த பொருளாதார காரியங்கள் மற்றவருடைய காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது தேவனை பிரியப்படுத்தி பிசாசையும் பிரியப்படுத்த முடியாது. ஒன்று தேவனை பிரியப்படுத்தும், இல்லைன்னா உலகத்தின் எஜமானாகிய அந்த பொல்லாதவனை தான் பிரியப்படுத்தி நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், பொருளாதார ரீதியில் உண்மை இல்லை, பொருளாதார ரீதியில் ஞானம் இல்லை, பொருளாதார ரீதியில் பார்க்கும்போது சிக்கனம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை ஒழுங்காக கையாண்டு வாழ்ந்தோம் என்றால் அந்தந்த நாளுக்குரிய தேவைகளுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். யார்ட்டையும் போய் கடனுக்கு நிற்க விட மாட்டார். கர்த்தர் கொடுக்கறத நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணி வாழ பழகணும். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேலைக்காரன் இதுதான் செய்யலை, எஜமானுடைய செல்வத்தை எடுத்து அழித்து போட்டு எந்த கணக்கும் இல்லாத அளவுக்கு இருந்துட்டான். கடைசியில் எஜமான் கேட்ட உடனே திரும்பி இன்னும் கொஞ்சம் உள்ளே பூந்து கணக்கு இன்னும் மோசடி பண்ணி எஜமான்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அதில் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார காரியங்கள், பொருட்கள், உலக காரியங்கள், வேலையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், இதெல்லாத்துலையும் உண்மையாக இருக்கிறோமா யோசித்து பார்க்கணும். ஒரு நாள் கணக்கு கேட்பார். நேரத்தில் உண்மையாக இருக்கிறோமா, ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். இதான் 2வது உவமை. 3வது உவமை மத்தேயு 25வது அதிகாரத்தில் 14 நம்ம வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அப்படியே 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தில் தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை என்ன செய்துட்டான், புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு, இதுதான் முக்கியமான வசனம், வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் திரும்பி வந்து அவர்களிடத்தில் என்ன கேட்டான், கணக்கு கேட்டான். ஸோ இன்றைக்கி இந்த 3 கதைகளை யோசித்து பாருங்கள். அதில் முதல் உவமையில் கடன் வாங்கி செலுத்த முடியாத அவர் கேட்குற அந்த கணக்கு நமக்கு இன்றைக்கி கூப்பிட்டு கேட்டார்னா சில நேரம் நமக்கு செலுத்த நிர்வாகம் மன்னிப்பு கேட்டு தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கும் மன்னிப்பவர்கள் ஆயத்தமாகணும். 2வது அவர் கொடுத்துருக்கிற ஆஸ்திகளை, அவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை ஞானமாய் கையாள வேணும், அழித்து போடக்கூடாது. பொருளாதாரத்தில் உண்மையாக இருக்கணும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் சேர்ந்து வேலை செய்ய முடியாது. 3வது ஓமையில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை கொஞ்சம் பெருக்கணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் வாசிக்கிறோமே. இன்றைக்கி நம்ம ஹல்லேலூயா நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நல்லா வளர்த்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் சிற்றிலும் வளர்த்திட ஆண்டவர் எதிர்பார்க்குறார். உங்கள் குடும்பமாக இருக்கலாம், நாளுக்கு நாள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளரணும். வெகு காலம் சென்ற பின்பு ஒரு கணக்கு கேட்க போகிறார். அந்த கணக்கு கேட்கக்கூடிய நாள் சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் முடிவை பற்றி ஆண்டவர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் சீக்கிரத்தில் இயேசு வரதான் போகிறார். ஒவ்வொரு இடத்துலையும் கணக்கு கேட்க தான் போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாகவும் இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி, ஒரு ஏதாவது காரியங்கள் மாற்ற வேண்டும் என்றால், அலட்சியமாய் வாழ்ந்திருந்தால், கவனக்குறைவாய் வாழ்ந்திருந்தால், இதெல்லாம் புரியாமல் வாழ்ந்திருந்தால், இன்றைக்கி நம்மை தாழ்த்துவமாக. சீக்கிரத்தில் ராஜா கணக்கு கேட்க போகிறார். நம்மை நம்பி கொடுத்துருக்கிற காரியங்கள் தான். ஹல்லேலூயா. நம்ம அவரிடத்திலிருந்து வாங்கி கொண்ட காரியங்கள், அவர் நமக்கு கொடுத்த காரியங்கள், ஹல்லேலூயா, நம்ம பொறுப்பில் வைத்திருந்த சில காரியங்கள், இதெல்லாவற்றையும் ஒழுங்காக கையாண்டு அப்படி வருகையில் ஹல்லேலூயா அவர் எதிர்பார்க்குற கணக்கை ஒப்புவிக்க கர்த்தர் நமக்கு பலம் தர முடியாத கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தப்பா
இந்த கேட்ட வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பல காரியங்களை நீர் உலகத்தில் வாழ்ந்த பொழுது கற்றுக் கொடுத்தீர். கணக்கு பார்க்குற எஜமானாக தேவனை நீர் இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் கொடுத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் கையாண்டு நீர் வரும் பொழுது அதை உண்மை உத்தமமாய் உமக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. குறைவற்ற நிலைமையில இருக்கிறேனே என்று சொல்லி இன்றைக்கு உணர்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது மன்னித்தருளும். மன்னிப்பருளும் ஆண்டவரே. இதில் தவறு செய்ததா அதில் ஒரு மன்னிப்பு இன்றைக்கு அருளும்படியாக ஜெபிக்கிறேன். இனிமேல் இதில் ஒழுங்காக இருக்க பலன் தாரும் ஆண்டவரே. உமக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது சேர்ந்து அதையும் நீர் மன்னித்தருளும். பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், நிர்விசாரங்கள் மன்னிக்கப்படட்டும், துரோகங்கள் மன்னிக்கப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலிருந்து கவனமாக வாழ்ந்து உம்மை ஆண்டவரே சந்தோஷமாய் சந்திக்கக்கூடிய விதத்தில் எங்கள் வாழ்க்கையை நடத்திட உதவி செய்யும். கைகளை வைத்து 2 கைகளை வைத்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வேலைகள், வியாபாரங்கள், எங்கள் குடும்ப வாழ்க்கை, நீர் எங்கள் கையில் கொடுத்துருக்கிற உலக பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் உம்முடையவைகள் என்பதை உணர்ந்து அதை நாங்கள் பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் அதை உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக பயன்படுத்தி எந்த விதத்திலும் அதை அழித்து போடாதபடி மாறாக நாளுக்கு நாள் அதில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவரை ஏற்படுத்தி நீர் வரும் பொழுது 5 தாலந்தை 10 தாலந்தாக கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் பலன் தாரும். ஒவ்வொருடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும். செய்கிற வேலைகளில் ஒரு ஆசீர்வாதம், வியாபாரம் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம், பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டில் வந்து தங்கட்டும். குடும்பங்களில் நல்ல தெய்வீக சுகம் உண்டாகட்டும். இந்த குளிரின் நாட்களில், மழையின் நாட்களில் குறிப்பாக எந்த வியாதிகள், பலவீனங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. தகப்பனே, நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. சில ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்தேன். இன்னொரு வருஷம் முடிய போகிறதே என்று கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது மன்றாடுகிறேன். தகப்பனே, குடும்பங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம், குடும்பத்தினுடைய ரட்சிப்பாக இருக்கலாம், ஒப்புரவாக்குதலாக இருக்கலாம், வேலை, வியாபாரம், தொழில், படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தேடிக்கொண்டிருக்கிற திருமண பாக்கியமாக இருக்கலாம், ஆண்டவரே கற்பத்தின் கனியாகிய குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் அற்புதமாய் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தில் வாக்கு பண்ணினீரே, ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான பலன் வரும் என்று அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். அற்புதமான சாட்சிகள் இந்த வருஷத்தின் முடிவில் எழும்பட்டும். இந்த மாதத்தில் எனக்கு கொடுத்த வாக்கின்படியாகவே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று வாக்கின்படியாகும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இங்கே வந்த ஒவ்வொருவருடைய குடும்பங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிற ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அருமை நல்ல பிதாவே, ஆமென். வருகின்ற நவம்பர் 23 ஞாயிறு மாலை 6:30 மணி அளவில் நமது உஸ்நாட்டவர் திருச்சபையில் வைத்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு செய்தியாளர் நமது போதகர் டேனியல் ஆஸ்பான் அவர்கள் உங்களுக்காக விடுதலையின் நற்செய்தியை அளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். உஸ்நாட்டவர் யூடியூப் சேனலில் இது நேரடியாக ஒளிபரப்பப்படும். உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.